மீன்காரரு நல்லா பழி வாங்கிட்டார். மீன் வரும்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்து நான் மீன் எடுத்து குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா, சரி 10 மணிக்கு வந்துடுறேங்க்கா அப்படின்னு சொன்னார். ரெகுலராக இந்த பக்கம் வர மீன்காரரா, சரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வருவாருன்னு பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, மணி 12:30 ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் சிக்கன் எடுத்து வந்துட்டு கோவத்தில் சமைச்சிட்ருக்கேன். நீங்கள் மீன் கொண்டு வந்தாலும் வேண்டாம், இந்த சிக்கன் எடுத்தாச்சு. இவரை நம்பிட்டு இருந்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது. கோவத்தில் தான் வெங்காயத்தை விட்டுட்டு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சேன், அத்தனையும் போச்சு. இதனால மத்தி மீன் வரும்னு சொன்னாங்களா, சரி மத்தி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா நமக்கு தான் மத்தி மீன் குழம்பு இல்லை. சரி புதுசாக ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், காலையிலே மத்தி மீன் குழம்புக்கு மிளகா, காஷ்மீர் மிளகாவும் நார்மல் மிளகா, குண்டு மிளகா எல்லாம் 3 மிளகா போட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், இப்படி அரைச்சி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு. அவர் வரல, அதனால் என்ன பண்ணேன், அந்த மிளகாவில் 2 முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இதில் தான் சிக்கன் கிரேவி. எண்ணெய், சீரகம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடணும். சிக்கன் நல்லா கழுவி உப்பு மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன், உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடணும். உண்மையாக சொல்கிறேன், நம்மளுக்கு சோதிக்கிறதுக்குன்னே வருவாங்களாட்டிருக்கு. சரி ஒன்றும் மீன் கொண்டு வருவேன், இல்லைன்னா முடியாதுங்க, நீங்கள் வேறு பக்கம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாலும் கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணலாம். நான் நேற்றுருந்தே ஃபோன் பண்ணி வச்சுருக்காண்டா, மீன் வேணும், மீன் கொண்டு வருவீங்களான்னு கேட்டேன். கொண்டு வரேங்க்கா அப்படின்னாரு. அப்புறம் காலையில் இந்த மீன் இருக்குதுன்னு சொன்னார். சரி மத்தி மீன் இருக்குது, நெத்திலி மீன் இருக்குது, வாவல் மீன் இருக்குன்னாரு. சரி எனக்கு மத்தி மீனும் நெத்திலி மீனும் கொண்டு வாங்கினா அப்படின்னு சொன்னேன். சரி கொண்டு வரேன்னாரு. எத்தனை மணிக்கு வரும், 10 மணிக்கு வரேன்னாரு. இன்னுமா வராரு, மணி எவ்வளோ தெரியுங்களா, மணி 12:30. இனி எப்போ மீன் கொண்டு வந்து நான் எப்போ குழம்பு வைக்கிறது? அதான் என்ன பண்ணேன், 12 மணி வரைக்கும் தான் இவருக்கு டைம்னு சொல்லிட்டு நேராக கோவத்தில் போய் சிக்கன் எடுத்து வந்துட்டேன். சரி இனி இவர்கிட்ட மீனே வேண்டாம், நான் கேன்சல் பண்ண போகிறேன். மீனே வேண்டாம், இந்த மாதிரி லேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட முடியாது. எதுக்கு பேசாமல் பொடிநடையே நம்ம கடைக்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்குன்னே வராங்களாட்டுருக்கு. நம்ம டென்ஷன் பண்ணி இந்த ஆல்ரெடி இந்த வெயிலுக்கு தலை வலிக்குது, ஊற்றுது. அதுக்கு இவங்க வேறு ஒரு பக்கம் நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா ருசி கேட்குது. ஞாயிற்றுக்கிழமையான கறி மீன் வேணும், இல்லைன்னா சோறு இறங்காது. என்ன பண்ணுறது, அந்த ஞாயிற்றுக்கிழமை நாக்கு அடிமையாயிடுச்சு, கவுச்சி இல்லாமல் சோறு இறங்க மாட்டேங்குது. அதனால தான் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, வெயிலானாலும் பரவாயில்ல, நம்ம போய் சிக்கன் எடுத்து வந்தாச்சு. என்ன பண்ணுறது, மற்ற நாளெல்லாம் ரசம் இருந்தாலும் கூட சாப்பிட்றோம். அது எதுக்கு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நான்வெஜ் வேணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு கருவாடாவது வேணும்னு கேட்குது. அப்படியெல்லாம் தின்னாலும் மனசு கேட்காது. அந்த மூக்குக்குள்ளே அந்த கறி வாசமாவது போகணும், அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்தியாகுது. சாப்பாட்டை வச்சுட்றேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சிக்கன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு எண்ணெயிலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த தண்ணியெல்லாம் வற்றிடணும். வற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி சிக்கன் சிக்கன் எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கிறோமோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கவுச்ச சாப்பிடும்போதே அது சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினாதான் நம்ம கவுச்சி இல்லாமல் இருக்கும். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. என்ன பண்ண போகிறோம்,
இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து வெறும் காஷ்மீர் மிளகா, குண்டு மிளகா, அப்புறம் நீட்ட மிளகா 3 மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு தான் அரைச்சிருக்கோம். இது கூட பார்த்தீங்கன்னா முந்திரி, தக்காளி இது மட்டும்தான் போட்டுக்கலாம். நம்ம நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நான் மீன் குழம்பு செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சேன். அதை நடக்கணும். என்ன புளி ஊற்றினா மீன் குழம்பு, புளி ஊற்றலைன்னா சிக்கன் குழம்புன்னு நினச்சிட்டு வேண்டியதுதான். எல்லாம் ஒரு கலக்கிட்டு தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றும்போது பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? அதுதான் காஷ்மீர் மிளகா வந்து போட்டேன். நல்லா ரெட்டாக இருக்கும். வீட்லேயே உரம் ஊற்றினா நல்ல கெட்டி தயிர் ஊற்றிக்கிறேன். வீட்லேயே உரம் ஊற்றி வச்சு தயிர். புளிப்பு கம்மியாக இருந்தால் தயிர் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். புளிப்பு இருந்தால் கம்மியாக தான் சேர்க்கணும். தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுறோம். அடுத்து வந்து கொஞ்சம் லெமன் பொடி, தூண்டு லெமன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. என்னடா கவரில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது தனியாக டப்பா ஒதுக்கிடும். அதனால் ரவை பேக்கெட்டுக்குள்ளே போட்டு லப்பர் பேண்ட் போட்டு உள்ளே வச்சுருவேன். அப்படியே ஸ்பூன் போட்டு உள்ளே வச்சுருவேன். சரி கொஞ்சமாக தான் இருக்குது, இதுக்கு ஒரு டப்பா வச்சு அதை இடத்த காட்டுட்டு போகுதுன்னு சைடில் சொல்லி வச்சுருவேன். கொஞ்சம் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னா இப்படி ஸ்பூன் உள்ளே போட்டுருவேன். போட்டு இப்படி பேக் பண்ணி சைடில் வச்சுருவேன். ரவை பேக்கெட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன், சைடில் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சு நீ இதை தொந்தரவே பண்ண வேண்டாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். வெந்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை தொந்தரவே பண்ண வேண்டாம். ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். அவங்க பாட்டு அவங்க வெந்துட்டுருப்பாங்க. அவ்வளோதான். தேவைப்பட்டால் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் முந்திரி போட்டிருக்கனால பார்த்துட்டு ஊற்றிக்கலான்னு விட்டுட்டேன். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். கிரேவி வெந்துட்டுருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மட்டன் தூள். மட்டன் தூள்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா அரைச்சி கொடுத்தது. பார்த்திங்கன்னா இது மட்டும் மட்டன் குழம்பு வைக்கிறது இருந்தால் வெறும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் மட்டும் நல்லா வதக்கிட்டு இந்த பொடி மட்டும் போட்டு அப்படியே மட்டன் குழம்பு வச்சுக்கலாம். வேறு எதுவுமே போட வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கனுக்கு கொஞ்சம் போட போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டே போட மாட்டேன், கொஞ்சம் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை போட்டு. இதில் குருமிளகு இருக்குது, சீரகம் எல்லாமே வறுத்து போட்டதுனால நான் எதுவுமே போடல. வெறும் மிளகாத்தூளும் கூட நான் எதுவுமே போடலை. ஏன்னா மிளகா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும், சிக்கனை போட்டோம், உப்பு, அப்புறம் வந்து அந்த அரைச்ச அந்த மிளகா சாந்து, அவ்வளோதான். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பொடியை போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். கம கம கமன்னு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதை வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் சும்மா போட்டு கலக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்பப்போ ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கொஞ்சம் கலக்கி விட்டால் போதும். ஓட்டு திருப்பு சிக்கனெல்லாம் உடஞ்சி போயிடும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கா, கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பொடியும் போட்டுறேன். கருவேப்பிலை போட்டேன். அந்த பொடி நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் பொடி இருக்கு இல்லையா, மட்டன் பொடினா கறி மசால், மல்லி செலவெல்லாம் வறுத்து அரைச்ச கறி மசால், அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். அடுப்பு சிம்லியாக இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்துடலாமா? கமகமன்னு இருக்குது. எனக்கு கமகமன்னு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சும்மா மணக்குதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. பாருங்கள்,
ஆவி பறக்குதா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பச்சை கருவேப்பிலை அந்த மசாலாலாம் போட்டிருக்கிறேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்கும் கிரேவி. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த எண்ணெய் நல்லா மிதங்கணும். அந்த கிரேவின்னா அந்த எண்ணெய் மிதங்கி வந்தால் தான் கிரேவி சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே அந்த தண்ணி மாதிரி இருக்கும், ஒரு குழம்புல சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு எதுக்கோ ஆசைப்பட்டு எதுவோ கிடச்சிருக்கு. சரி, கடவுள் நம்மளுக்கு இன்றைக்கி இதுதான் கொடுத்துட்டாரு, இதைத்தான் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்டுட்டு இந்த வெயிலுக்கு என்ன பண்ணுறது, சாப்பிட்டுட்டு அப்படியே போய் நல்ல ஜில்லுன்னு தண்ணி வர மாட்டேங்க, டேங்க்கு சுடுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஓகே பாய், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கம கம சிக்கன் கிரேவி.